நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராசாபாளையம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள 22 காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டியும் 1/9/2024 முதல் உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணத்தை திரும்ப பெறவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள், மாட்டுவண்டி தொழிலாளர்கள் இணைந்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் ராசாமணி தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோஷங்களை எழுப்பி சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.